வெல்கம் டு சிவா அருண் டிவி. சிவா அருண் டிவியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் நம்ம என்னென்னா, யூஸ்டு டிராக்டர்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதாவது நீங்கள் வந்து விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து புது டிராக்டர் வாங்கினா உங்களுக்கு 10 lakhs அபோவ் ஆகும். இது வந்து ரீயூஸ்டு டிராக்டருங்கிறனால உங்களுக்கு வந்து மினிமம் அமௌண்ட்டில் நீங்கள் வந்து டிராக்டர் வாங்கி நீங்கள் பயனடையலாம். ஸோ அது சம்மந்தமான ஒரு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீயூஸ்டு டிராக்டரை வந்து ஒருத்தர் சேல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்போம். வணக்கங்க அண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர்? அண்ணா என் பேர் கோகுல்ராஜுங்க. நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அன்னூர் தாலுக்காவில் இருக்குங்க. சரிங்கண்ணா. அன்னூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி பெரிய உத்தூருங்கிற ஊர்கிட்ட இருக்குங்க. நம்ம செகண்ட் டிராக்டர் வாங்கி சேல் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறேங்க. நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான டிராக்டர் வந்து அவைலபிள் இருக்குங்க? அண்ணா நம்மகிட்ட மகேந்திரா, சுராஜ், எம்எஃப் 3 வகையான டிராக்டருங்க. கலப்பை, டெய்லர் இந்த ஐட்டங்க பண்ணிட்டு இருக்கிறேங்க. எல்லாமே அளவு பட்ஜெட்டான வண்டி தான் நம்ம முடிஞ்ச அளவு பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போ புதுசாக டிராக்டர் வாங்கினா என்ன பட்ஜெட் ஆகுங்க? நான் புது டிராக்டரு 50 லட்சம் கேட்டகரி எது எடுத்தாலுமே 8 to 9 லட்சம் வருதுங்க. 10 லட்சம் வெறும் டிராக்டர் மட்டுங்க. அதே அப்புறம் டெய்லரு இதெல்லாம் வாங்கும்போது ஒரு 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வருங்க. ஆமாங்க. இது ஒரு 3.5 லட்சம் 4 லட்சத்துக்குள்ள எல்லாமே எடுத்துக்கலாம். ஓரளவு ஓல்டு மாடல்னா ஒரு ஒன் யூஸ் அளவு விவசாயிகளுக்கு அந்த கேட்டகரி ஒரு 6-7 மாடல் எடுத்தோம்னா டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா, டெய்லர் ஒரு 60-70,000 1 லட்சம் ரூபா வரைக்கும், கலப்பை எல்லாம் சேர்ந்து ஒரு 3-3.5 லட்சத்தில் சகலம் எடுத்துக்கலாங்க. மினிமம் பட்ஜெட் உங்ககிட்ட என்ன லெவலில் இருந்து இருக்கு? நம்மளது இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாயிலேருந்து இருக்குங்க. 1 லட்சம், 1.5 லட்சம், 1.25 லட்சம். அப்போ ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 8.25 லட்சம் ரூபா. 8.5 லட்சம் சொல்கிறீங்க, 8.25 லட்சம் அது ஒரே வருஷம் 1.5 வருஷம் தாச்சுங்க. 14 லட்சம் ரூபா வண்டி அவ்வளோ தள்ளி இது பண்ணுறோம். மினிமம் பட்ஜெட்ல தான். ஆமாங்க ஆமாங்க. எப்படிங்க தமிழ்நாடு ஃபுல்லாமே நீங்கள் சப்ளை பண்ணுறீங்களா எப்படிங்க? ஆனால் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 கிலோமீட்டர் அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறேங்க. நம்ம 12-13 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 60-70 கிலோமீட்டர் அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ யூடியூப் சேனலில் போட்டதுக்கப்புறம் தான் வெளியே வந்து திருத்தணி, சேலம் அந்த மாதிரி ஒரு 2-3 கஸ்டமர் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அது லாங் டிஸ்டன்ஸ்னு இப்போ யூடியூப் சேனலுக்கு அப்புறம் தான் அது நடந்துருக்குதுங்க. நம்ம இல்லாட்டி ஒரு 60-70 கிலோமீட்டர் அளவுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறேங்க. எடுக்கிறது கொடுக்கறது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது டிராக்டர் வந்து இப்போ நிறைய அட்வான்ஸாக நிறைய கொண்டு வந்தாங்க. ஆமாங்க ஆமாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிராக்டரில் என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ் இருக்குது? ஆனால் நம்மளது எல்லாமே மேனுவல் சிஸ்டம் தாங்க. இப்போல்லாம் சிஆர்டி சென்சார் வண்டி வந்துடுது. இதுக்கு எல்லாமே மேனுவலான வண்டிக்கு தாங்க. இது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கு வேலை எது வந்தாலுமே ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் வண்டி கம்பெனிக்காரர் மட்டும்தான் அதிகமாக பார்க்க முடியுங்க. எல்லாம் சென்சார் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து நான் சென்சாருங்கிறதுனால பிரச்சனை இருக்காதுங்க. இது பழைய மாடல் வந்து எங்கே வேணாலும் வேலை செஞ்சுக்கலாம். பழைய ஸ்பேர்ஸ் கூட ரீயூஸ் வாங்கி போட்டு பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் வண்டியில் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க. எல்லாம் மாறி போச்சுங்க. ஆமாங்க. நீங்கள் வந்து இதுக்கு ஃபைனான்ஸ் நீங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. ஆனால் நம்ம ஃபைனான்ஸ்னா ப்ரைவேட்டு இப்போதைக்கு டிவிஎஸ் கிரெடிட் ஃபைனான்ஸில் தான் நம்ம ஒரு நம்பர் மாதிரி சேர்ந்துருக்குறோங்க. நம்ம சொல்லி அவங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா அவங்க ஸ்பாட்லேயே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் அது வந்து 10க்கு மேலே இருக்கிற வண்டிக்கு மட்டும்தான் பண்ணி கொடுக்குறாங்க. எஃப்சி கரண்ட்டில் இருக்கிற வண்டிகளுக்கு மட்டும். அது மாதிரி வண்டிக்கு நம்மகிட்ட இருக்கிற வண்டிக்கு நம்ம ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாங்க. அதுக்கு இப்போ தமிழ்நாடு விட்டு வெளியே வந்து யாராவது பார்த்துட்டு வெளி மாநிலத்திலேருந்து கூப்பிட்றாங்க. ஒரு பெங்களூர், ஒரு ஆந்திரா, கர்நாடகா, நார்த் இந்தியாஸ்லேருந்து கூப்பிட்டாலும் அவங்களுக்கு நீங்கள் பண்ணி தரக்கு ரெடியாக இருக்கீங்களா? நம்ம பண்ணிக்கலாங்கண்ணா. நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. அதுக்கு உண்டான ஏதாவது ஏற்பாடு விசாரித்து டிரான்ஸ்போர்ட்டிங் எல்லாம் பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ திருத்தணிக்கு சேலத்துக்கெல்லாம் நம்ம தான் டிரான்ஸ்போர்ட் வண்டிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துங்க. அது பார்ட்டிக்கு ஓகேன்னா அது பண்ணி கொடுத்துக்கலாங்க. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குங்க? இது வந்துங்க கோயம்புத்தூர் அன்னூர் டு கோயம்புத்தூர் ரோட்டில் கரியாம்பாளையம் பெருவுங்க. கரியாம்பாளையம் பெருவுலேருந்து கார்மட் ரோட்டில் 4 கிலோமீட்டரில் நம்ம தோட்டம் லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்கண்ணா. அண்ணா என் பேர் கோகுல்ராஜுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 9865694245ங்க. நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் நம்ம தோட்டத்தில் தான் இருக்கிறேங்க. அதனால் பிரச்சனை இல்லை. எப்போ வந்தாலும் பார்த்துக்கலாம். எப்போ வந்தாலும் இது பண்ணிக்கலாங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். விவசாயியாக இருந்தீங்கன்னா அண்ணனுடைய தொடர்பு எண் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமையும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். பல தகவல்கள் நம்ம சேனல் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.